ஹலோ வணக்கம் வீவர்ஸ். தமிழ் ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்போ ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி தட்டி வச்சுக்கணும், வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம், ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம். ராகி சேமியா எடுத்து வச்சுக்கலாம். வடசட்டி அடுப்பில் வச்சுக்கலாம். ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். அதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டோன்னே இஞ்சி போட்டுக்கலாம். அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கலாம். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு பேக்கெட் சேமியா போட்டிருக்கேன், அதனால் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். வேணுங்கிற அளவு தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். உப்பு போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்குது. இப்போ நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். உப்பு நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி சேமியாவை அதோடு சேர்த்துக்குவோம். நல்லா கலக்கி விட்டுருவோம். நல்லா கொதிக்குது. நல்லா கிளறி விட்டுருவோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேந்துக்கிட்டு இருக்கட்டும். எடுத்துக்குவோம். ராகி சேமியா நல்லா கொதித்து வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு சுவையான ராகி சேமியா ரெடி. சூடான உப்புமா, ராகி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக இந்த மாதிரி டேஸ்ட்டான உணவு பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் தமிழ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.